Hello everyone. ஓகே, இந்த வீடியோவில் ஜூலை 16க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. அதில் டெய்லி ஆண்டிட் பிடிஎஃப் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா கரண்ட் அஃபேர்ஸ் எடிட்டோரியல் இது எல்லாமே சென்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நியூஸ்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நேஷ்னல் அஃபேர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து நம்ம எக்ஸாமுக்கு எதெல்லாம் கரெக்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ஸ்லாம் நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன். அதை மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டும் ஜப்பான் கோஸ்ட் கார்டும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுற எக்ஸசைஸோட நேம் வந்து ஜாமாதா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் ஜாமாதா அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டும் ஜப்பான் கோஸ்ட் கார்டும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மெரிடைம் எக்ஸசைஸ். ஓகே, இது எங்கே கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா சென்னை, தமிழ்நாட்டில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாமாதாக்கான ஃபுல் மீனிங் என்னென்னா see you later அப்படின்றது. ஸோ ஜான்றதுலேயே இருக்குது ஜப்பான். ஸோ ஜப்பானோட இந்தியன் கோஸ்ட் கார்ட் சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் ஜப்பானும் இந்தியாவும் ஒரு மெரிடைம் கோஆப்ரேஷன் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு மெரிடைம் கோஆப்ரேஷன். இதை வந்து இந்த என்கேஜ்மெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணினா 2006 MOU இருக்குல்ல, அப்போ போடப்பட்ட இந்தியா அண்ட் ஜப்பான் கோஆப்ரேஷனுக்கான இதுதான் இது. ஓகேங்களா? இப்போ வந்து இவங்க யார் கூட அலைன் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட சாகர் விஷன் அண்ட் இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவோட அலைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாகருக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன். செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் த ரீஜியன் இவங்க கூடயும் ப்ளஸ் இந்தோ பசிபிக் ஓஷன் இனிஷியேட்டிவ்குள்ளேயும் தான் வந்து ஒரு ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு மெரிடைம் கோஆப்ரேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இந்தியன் கோஸ்ட் கார்டோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னா பரமேஷ் சிவாமணி. ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லி. ஸோ இந்த நியூஸில் இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். மேக்ஸிமம் நம்மளுக்கு எக்ஸசைஸ் நியூஸ்லாம் வந்தால் இது யாரும் கண்டக்ட் பண்ணுறது, எங்கே நடக்குது அப்படி தான் கேட்பாங்க. தென் வந்து இது எத்தனாவது எடிஷன் கேட்பாங்க. ஆனால் இங்கே எடிஷன் மென்ஷன் பண்ணல. ஸோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்காரி வந்து நம்மளுக்கு தெரியும், இவர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸோட யூனியன் மினிஸ்டர் தான் நிதின் கட்காரி. இவர் வந்து என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காருன்னா சிகாந்தூர் பிரிட்ஜ் அப்படின்றத இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. எந்த ரிவருக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஷாராவதி ரிவருக்கு மேலே. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு பிரிட்ஜ் இது பண்ணுறாங்கன்னா அது எதுக்கு மேலே, இந்த ரிவர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரிவர் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். அந்த ரிவரோட பேர் இங்கே என்னென்னா ஷாராவதி ரிவர். என்ன பிரிட்ஜோட பேர்னா சிகாந்தூர் பிரிட்ஜ். ஓகே, இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னா சிவமோகா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. ஓகே, இது வந்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க சிகாந்தூர் பிரிட்ஜ். இது வந்து எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா கர்நாடகாவில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஈவெண்ட் அப்போது ஒரு 9 நேஷ்னல் ஹைவே ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதோட மொத்த டோட்டல் லென்த் எவ்வளோ கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 99 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தென் வந்து இதில் ஸ்டார்டிங்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் லென்த் ஆஃப் நேஷ்னல் ஹைவே வந்து கர்நாடகாவில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 6707 கிலோமீட்டர்லேருந்து 9424 கிலோமீட்டருக்கு டோட்டல் நேஷ்னல் ஹைவேவோட இது வந்து கிலோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்னாக்ரேட் பண்ண பிரிட்ஜுக்கான டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 472 crore. ஓகே, 472 crore. ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் வந்து அந்த கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜோட லாங் பார்த்துக்கோங்க, வைடு பார்த்துக்கோங்க. ஒரு சில டைம் இதை கேட்டிருக்காங்க, அதனால தான் 2.25 கிலோமீட்டர் 16 மீட்டர் வைடு. ஓகே, ஸோ இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அந்த பிரிட்ஜோட நேம், யார் இனாக்ரேட் பண்ணாங்க, இது எந்த ரிவருக்கு மேலே வருது, இது இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கேபிள் ஸ்டேட் பிரிட்ஜு. ஓகே, தென் வந்து நேஷ்னல் ஹைவே வந்து கர்நாடகாவில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த பிரிட்ஜுக்கு வந்து காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 472 crore கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. ஓகே, கர்நாடகாவோட சிஎம் சித்தாராமையா, கவர்னர் வந்து தவார் சந்த் கெக்லாத், கேபிட்டல் வந்து பெங்களூர், நேஷ்னல் பார்க் வந்து பந்திப்பூர் நேஷ்னல் பார்க், நாகர்ஹோல் நேஷ்னல் பார்க். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ். அசாமோட சீஃப் மினிஸ்டர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா இவங்க இனாக்ரேட் பண்ணது தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் வாட்டர் டெக்னாலஜி பார்க். அந்த பார்க்கோட நேம் என்னென்னா அக்வா டெக் பார்க். இது எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா சோனாப்பூர், அசாம். வெறும் அசாமுன்னு மட்டும் படிச்சுக்க கூடாது, சோனாப்பூர் அப்படின்ற பிளேஸில் தான் பண்ணியிருக்காங்க.
ஓகேங்களா. பஹிபரி இன் சோனாப்பூர், அசாம். இதை எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இது எதுக்காகனா ஃபிஷ் ப்ரொடக்ஷனையும் அக்வா கல்ச்சரையும் பூஸ்டப் பண்ணுறதுக்காக, அந்த ஸ்டேட்டோட லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த அக்வாடெக் பார்க் அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த அக்வாடெக் பார்க் அப்படின்றது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் ஃபெசிலிட்டி ஃபார் எதுக்காகனா அட்வான்ஸ்டு வாட்டருக்கும் ஃபிஷரி டெக்னாலஜிஸ்க்கும். ஸோ இதோட மெயின் எய்ம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃபார்மர்ஸ் இன் அசாம்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து மாடர்ன் அக்வா கல்ச்சர் சொல்யூஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக, அண்ட் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அண்ட் இன்கம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அக்வாடெக் பார்க் அப்படின்றத இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சிஐஎல் கோல் இந்தியா லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி உமன் ஆப்ரேட்டட் டிஸ்பென்சரி இதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ஃபுல்லி உமன் ஆப்ரேட்டட் டிஸ்பென்சரியோட நேம் என்னென்னா வசந்த் விஹார் டிஸ்பென்சரி. வசந்த் விஹார் டிஸ்பென்சரி. ஓகேங்களா. எங்கே இது பண்ணியிருக்காங்கன்னா SCCL, இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா பிலாஸ்பூர், சத்தீஸ்கர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. SCLனா சவுத் ஈஸ்டர்ன் கோல்டு ஃபீல்டு லிமிடெட். இங்கே தான் வந்து இதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க பிலாஸ்பூர், சத்தீஸ்கர். ஓகே, ஸோ அந்த ஃபுல் ஆப்ரேட்டட் டிஸ்பென்சரியோட நேமும் ரொம்ப முக்கியம், வசந்த் விஹார் டிஸ்பென்சரி. ஓகே, வசந்த் விஹார் டிஸ்பென்சரி. இந்த வசந்த் விஹார் டிஸ்பென்சரி மட்டும் வந்து 14 மெம்பர் உமன் டீம் கொண்ட ஒரு இது தான் இது. ஓகேங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க, அவ்வளோதான் இதில். தென் இன்டர்நேஷ்னல் அஃபேர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஃப்ரான்ஸ் அண்ட் நியூ கேலிடோனியன் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெட்டான் ட்ரஸ்ட் அக்ரிமெண்ட் வந்து பாரிஸ் ஃப்ரான்ஸில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இது எதை ரீடிஃபைன் பண்ணுறதுக்காகனா நியூ கேலிடோனியாவை ஸ்டேட் ஆஃப் நியூ கேலிடோனியாவை ரீடிஃபைன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இது அவ்வளோதான் நியூஸே. ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நியூ கலோடினியாவை ஸ்டேட் ஆஃப் நியூ கலிடோனியாவான்னு ரீஃப்ரேஸ் பண்ணுறதுக்கு, ரீடிஃபைன் பண்ணுறதுக்காக ஃப்ரான்ஸும் நியூ கலிடோனியனும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சைன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட்டோட பேர் தான் பெட்டான் ட்ரஸ்ட். ஓகே, தென் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு இருக்காங்க. க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு 2 நியூ பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து க்ரோ பிஎஸ்சியோட பவர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டு, இன்னொன்று வந்து க்ரோ பிஎஸ்சியோட பவர் ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரெண்டுமே வந்து இது பண்ணியிருக்காங்க. யாருன்னா க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றவங்க. இதுதான் வந்து இந்தியாவோட ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டும் அண்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டும். ஓகேங்களா. பவர் செக்டாருக்கு மெயினாக டெடிகேட் பண்ணுறதுல இதுதான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ இந்த க்ரோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பவர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு வந்து இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பவர் இண்டெக்ஸில் டேரெக்டாகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த ETF ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் இருக்குல்ல, இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து இன்வெஸ்ட் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா யூனிட்ஸாக ETFோட யூனிட்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ₹500. ஓகே, அது பார்த்துக்கோங்க. தென் ஒரு 2 இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் நம்ம படித்தோம்ல, இப்போ இங்கே எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்ட்டு. இப்போ இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது பாருங்கள், இது வந்து ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா யூனிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எப்படின்னா டைரெக்டாக வந்து ஸ்டாக்கு, பாண்டு, இந்த மாதிரி அதர் செக்யூரிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணாமல் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக யூனிட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுனா பாருங்கள். ஓகே, இப்போ இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா இதுவுமே வந்து ஒன் கைண்ட் ஆஃப் இது தான். ஸோ இதில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இருக்குல்ல, இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு விஷயத்தை அந்த ஸ்டாக்கை வாங்குவோம் செய்வோம், நம்ம சேலும் பண்ண செய்வோம். கரெக்டாக. பட் இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு பேஸ்கெட் எடுத்துக்கோங்க. ஒரு பேஸ்கெட்டில் எல்லா கைண்ட் ஆஃப் இதுவும் நம்ம வச்சுருப்போம். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டுக்கு ஒரு பேஸ்கெட்டில் நம்ம வந்து நிறைய ஸ்டாக்கு, அதுக்கப்புறமா வந்து இந்த பத்திரம் இதெல்லாம் இருக்குல்ல, லைக் இந்த சொத்து அசட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த ஒரே பேஸ்கெட்டில் இருக்கும். அந்த ஒரே பேஸ்கெட்லேயே எல்லாருமே என்ன பண்ணலான்னா ஒரே டைம்லேயே எல்லாத்துக்குமே வந்து சேமாக என்ன பண்ணலாம், அவங்க முதலீடு பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் அதை வந்து என்ன பண்ணுதுன்னா ஈஸியாக்குது அந்த மெத்தடை. ஓகே, ஸோ அப்போ அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு. ஸோ நம்ம ஒரே பேஸ்கெட்லேயே எல்லா கைண்ட் ஆஃப் இதுவுமே இருக்கும். ஓகேங்களா. செக்யூரிட்டிஸு அதை வந்து நம்ம சிங்கிள் பர்ச்சேஸ் மூலமாகவே அதை வாங்கிக்கலாம். ஒரே முதலீட்டுலேயே வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றது. ஓகே, ஸோ க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றதோட CEO யாருன்னா வருண் குப்தா. ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்துக்கோங்க மும்பை, மகாராஷ்டிரா.
நெக்ஸ்ட் ஆர்பிஐ வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்காங்க எதுக்கு மேலேனா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிட்டடும். ஓகே, ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே 4.88 lakh ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைன்ஸ் வித் ரெகுலேஷன் FIMA ஆக்ட் 1999 கீழே. இது வந்து கன்சர்னிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. இதுக்காக தான் வைலேஷன்ஸ். எந்த வைலேஷன் இன்வால்வ் பண்ணியிருக்காங்கன்னா பேங்க் வந்து எக்ஸ்டெண்டிங் எ டேர்ம் லேர்ன் டு எ கிளையண்ட் வித்தவுட் ஃபாலோயிங் த ப்ரிஸ்கிரைப்டு ப்ரொசீஜர் அண்டர் பேராகிராஃப் 9.36 ஆஃப் த மாஸ்டர் டைரக்ஷன். ஸோ இது என்ன ரீசன்றது பார்த்துக்கோங்க. எக்ஸாமில் இப்படி கூட ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களோட டேர்ம் லேர்ன் வந்து கிளையண்ட்டுக்கு பேங்க் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க வித்தவுட் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணாமல். அதனால ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு வந்து 4.88 lakh வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. ஸ்ரீராம் ஃபினான்ஸ்க்கு வந்து 2.70. ஓகேங்களா, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து ரிவீல்ட் தட் இட் அலோட் லோன் ரீபேமெண்ட் த்ரூ தேர்ட் பார்ட்டி அக்கௌண்ட்ஸ் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோன் வந்து ரீபே பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் லெண்டிங் நார்ம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதனால இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2.70 lakh. ஸோ பெனால்ட்டினா எவ்வளோ போட்டிருக்காங்க, என்ன ரீசனுக்காக போட்டிருக்காங்க அப்படின்றதையும் சேர்த்தே படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். கிப்ராய்ட் சிப்ரஸ் பேஸ்டு. ஓகே, சிப்ரஸ் இருக்குல்ல, இந்த கண்ட்ரி பேஸ்டு 2 ஷிப்பிங் கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கம்பெனியோட பேர் பாருங்கள் இன்டரோரியன்ட் நேவிகேஷன் கோஆப்ரேஷன் லிமிடெட், டான்ஷிப் அண்ட் பார்ட்னர் லிமிடெட். இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு 10,000 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுலனா இந்தியன் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில். இது வந்து என்ன மார்க் பண்ணுதுன்னா லார்ஜஸ்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியன் ஷிப்பிங் செக்டாரில் மார்க் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இது வந்து நரேந்திர மோடி வந்து சிப்ரஸ்க்கு விசிட் போயிருந்தார்ல ஜூன் மந்த், நம்ம அதில் படிச்சிருப்போம். அதுலேயே இந்த நியூஸ் கவர் ஆகிருக்கும். ஓகே, அதுதான் இங்கே வந்து தனியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 10,000 crore. ஓகே, ஸோ எந்த கண்ட்ரி வந்து நம்மளோட இந்தியன் ஷிப்பிங்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா சிப்ரஸ். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, சிப்ரஸ், CYPRUS, சிப்ரஸ். தென் நெக்ஸ்ட் S&P குளோபல் மார்க்கெட்டோ இன்டெலிஜென்ஸோட டேட்டா வந்து என்ன ரிவீல் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 4th ரேங்க் குளோபலாக வாங்கியிருக்காங்க. எதுலனா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில். ஓகேங்களா, இப்போ இது வந்து எப்போ வந்து இந்த ரேங்க் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கேலண்டர் இயர் 2025. இதில் தான் வந்து இந்தியாவோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து 4th ரேங்க் வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்கில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது யாருடைய டேட்டானா S&Pயோட டேட்டா தான். ஓகே, ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா, ஆனால் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்குன்னு பார்த்துக்கோங்க, 4th ரேங்க். இதுக்கு முன்னாடி 3 பேர் இருக்காங்க. அந்த 3 பேரோட நேம் வேணும்னா இங்கே படிச்சுக்கலாம் ஒரு வாட்டி. நாஸ்டாக் குளோபல் மார்க்கெட், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நாஸ்டாக் குளோபல் செலக்ட் மார்க்கெட். இவங்க வந்து 3 பேர் ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் இருக்காங்க. இவங்களுக்கு அப்புறம் தான் NSE வந்து 4th பிளேஸில் இருக்காங்க. ஓகே, ஸோ இது இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த H1 கேலண்டர் இயர் 2025 மூலமாக ஐபிஓவில் எவ்வளோ வந்து NSE வந்து ஸ்டாக் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5.51 பில்லியன். ஸோ இதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ இன்றைக்கி சொல்கிறது எல்லாமே வந்து நான் ஒரு 2 days வந்து ஃபுல்லாக எப்படி சொல்கிறதுனா அஃபேஸ் அந்த ஒரு லைன் விடாமல் அப்படி சொல்லிட்டு வந்தேன் இந்த நியூஸ் கரெக்டாக. பட் ஆனால் வந்து அது ரொம்ப டைம் எடுக்குது. பட் ஆனால் வந்து இப்போது நம்மளுக்கு வந்து கண்டென்ட் மட்டும் கரெக்டாக கொடுத்தா போதும். ஸோ எல்லா நியூஸ் எல்லாம் லைன் பை லைன் வேண்டாம். எக்ஸாமுக்கு எது தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ டைமும் நம்மளுக்கு கம்மியாகும். ஸோ உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் பாருங்கள். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருக்காங்க. இவங்க ஆர்கனைஸ் பண்ணது தான் 1 district 1 product அவார்டு அப்படின்றது. ஓகேங்களா, இன் 2024க்கான அவார்டு தான் இது. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் எந்தெந்த ஃபீல்டுன்னு பார்த்துக்கோங்க. ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட், அக்ரிகல்ச்சர், இந்த 3 ஃபீல்டில் அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் பண்ணவங்களுக்கு தான் இந்த அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதில் மொத்தம் 34 வின்னர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 2nd எடிஷன் இந்த 1 district 1 product அவார்டில். இதில் வந்து கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி அண்ட் இந்தியன் மிஷன் அப்ராட். இந்தியன் மிஷன் அப்ராட் அப்படின்றது என்னென்னா விர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் மூலமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது தான் இந்த இந்தியன் மிஷன் அப்ராட். ஸோ இப்போ இந்த 4 கேட்டகரிக்கான அவார்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து எத்தனாவது எடிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 district 1 product 2nd எடிஷன். இப்போது இது நான் வந்து கலர் சில்வருக்கு வந்து க்ரீன், பிரான்ஸ்க்கு வந்து வேறு கலர் அது மாதிரி ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது டக்கு நம்மளுக்கு ஈஸியாக அட்ராக்ட் ஆகும் அப்படின்றதுனால. ஓகே, இந்தியன் மிஷன் அப்ராட்
இதில் வந்து கோல்டு, இது வந்து அவார்டு தான் நம்ம இப்போ பார்க்குறோம். கோல்டு, சில்வர், பிரான்ஸ். கோல்டு வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதில் கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கோல்டு வாங்கினது யாருன்னா ஹை கமிஷன் ஆஃப் இந்தியன் சிங்கப்பூர். ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா சிங்கப்பூர் தான் வந்து இந்தியன் மிஷன் அப்ராடில் வந்து கோல்டு வாங்கியிருக்காங்க. செகண்ட் வந்து யூஎஸ்ஏவோட கன்சுலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. தேர்டும் பாருங்கள் கன்சுலேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, ஆனால் கனடா சில்வர் வாங்கினது. இதில் மூணுமே பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது கோல்டு, சில்வர், பிரான்ஸ்ன்றதுனால கேட்பாங்க. இது எந்த கேட்டகரி கீழே வருதுன்னா இந்தியன் மிஷன் அப்ராட் கீழே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்டேட் கேட்டகரியில் வரும். ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி. இது வந்து கேட்டகரி ஏன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா கோல்டே வந்து மொத்தம் 4 ஸ்டேட் வந்து வாங்கியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ். இவங்க 4 ஸ்டேட்டுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ். ஸோ சில்வர் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் சில்வர் வந்து வின் பண்ணது வெறும் மத்திய பிரதேஷ் மட்டும்தான். ஓகே, சில்வர் வந்து வின் பண்ணது வெறும் மத்திய பிரதேஷ் மட்டும்தான். ஓகே, ஸோ சில்வர் பார்த்துக்கோங்க வெறும் மத்திய பிரதேஷ். பிரான்ஸ் பார்த்திங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டகிரி பியில் பாருங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. சிக்கிம் வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. மேகாலயாவும் லடாக் 2 பேரும் சேர்ந்து பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகிரி ஏல யார் யார் என்ன வாங்கியிருக்காங்க, கேட்டகிரி பியில் ப்ளஸ் வந்து இந்த இந்தியன் மிஷன் அப்ராட்லேயும் பார்த்துக்கோங்க கோல்டு, சில்வர், பிரான்ஸ்லாம் யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு இதில் வந்து கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ தென் நீங்கள் பாருங்கள் ஆந்திர பிரதேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டாப் பர்ஃபார்மராக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா அவங்க வந்து 10 அவார்ட்ஸ் வந்து கிளின்ச் பண்ணியிருக்காங்க. 7 டிஸ்ட்ரிக்ட் லெவல் ரெகாக்னிஷன்ஸும் இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. அதனால் ஆந்திர பிரதேஷ் தான் இதில் ஓவரால் வந்து டாப் பர்ஃபார்மராக இருக்காங்க. ஓகே, இது வந்து இதுவும் பர்டிகுலராக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா கேட்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியாவோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டோட ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் லார்ஜ் எக்கனாமியில் 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வந்து 2027 இந்தியா வந்து அச்சீவ் பண்ணணும் டார்கெட் ஃபிக்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க இம்பார்ட்டண்ட். அண்ட் இந்த 1 district 1 ப்ராஜெக்ட் வந்து யார் லான்ச் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்தோம், DPIIT. கரெக்டாக. அண்டு இன்னொன்று பாருங்கள், இந்த 1 district 1 ப்ராடக்ட் இருக்குல்ல, இது வந்து 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து கவர் 100% அச்சீவ் பண்ண ஒரு ஸ்டேட் யாருன்னா பீகார். ஸோ கொஷின்லாம் ரொம்ப டஃப்பாக கேட்கணும் அப்படின்லாம் நினச்சாங்கன்னா இந்த மாதிரி இன்டெப்த்தாக எது வேணாலும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இவங்க பீகார் வந்து கேட்டகரி ஏ ஸ்டேட்டஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இவங்க வந்து நம்ம அந்த அவார்ட் லிஸ்ட்டில் படிச்சிருக்க மாட்டோம். பட் ஆனால் இவங்க 38 டிஸ்ட்ரிக்ஸ்க்குமே வந்து 100% இந்த 1 district 1 ப்ராடக்ட் அப்படின்றத கவர் பண்ணியிருக்காங்க. யாருன்னா பீகார். ஓகே, ஸோ ரீசன்ட் ரிலேட்டட் நியூஸில் பாருங்கள் கோவாவோட ஃபென்னி இது வந்து GI டேக் வந்து பெற்றிருக்கு. ஓகே, ஸோ இதை பார்த்துக்கோங்க, வாங்கியிருக்கு. GI டேக் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு கோவாவோட ஃபென்னி. ஸோ இது ரீசன்ட் ரிலேட்டட் நியூஸ், நம்ம ஜூன் மந்த் நியூஸில் படிச்சிருப்போம் இதை. நெக்ஸ்ட்டு ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் நேபாள் யாருன்னா கல்யாண் ஸ்ரேஷ்டா. இவங்களுக்கு வந்து ஹேம் பகதூர் மல்லா அவார்ட் 2080 அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ஒரு நேபாளோட ப்ரெஸ்டீஜியஸ் நேஷ்னல் அவார்டுன்னு சொல்கிறாங்க. இந்த அவார்டு வந்து இப்போ யார் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இப்போ கரண்ட்டாக சீஃப் ஜஸ்டிஸாக இருக்காங்களா நேபாளுக்கு பிரகாஷ் மான் சிங். இவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இதை நேபாளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, அவரோட பேர் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கான கேஷ் ப்ரைஸ் வந்து 2 lakh. நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் ஆனரும் இருந்திருக்கு. தென் வந்து இந்த ஹேம் பகதூர் மலா அவார்டு, ஒரு அவார்ட்னா ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணது படிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2003 தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த கல்யாண் ஸ்ரேஷ்டா வந்து 25th சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் நேபாளாக வந்து இருந்திருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன். ஸோ இது ரொம்ப ஈஸி தான், இது இம்பார்ட்டண்ட்டும் கூட. LIC இருக்காங்கல்ல, நம்மளோட சாத்பால் பனோவை வந்து இன்டர்ம் MD and CEO அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இவரை ரீப்ளேஸ் பண்ணி R துரைசாமியை வந்து ஃபுல் டைம் MD and CEOவாகவே அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபஸ்ட் டைம் வந்து MDயையும் CEOயும் இந்த நியூ ரெகுலேஷன் கீழே மர்ஜர் பண்ணி ஒரு சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷனாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பொசிஷன் யார் வந்திருக்காங்கன்னா R துரைசாமி அப்படின்றவங்க தான். ஓகே, ஸோ சாத்பால் பனு அப்படின்றவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க.
அண்ட் எல்ஐசியும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் இருக்காங்கல்ல, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்ஐசியும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் சேர்ந்து ஒரு பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்ஐசியும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் சேர்ந்து ஒரு பேங்க் அஷூரன்ஸ் போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எல்ஐசியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து ராஜஸ்தான், ஜெய்ப்பூர், ராஜஸ்தான். ஓகே, அதே மாதிரி எம்டி அண்ட் சிஇஓ நேமும் பார்த்துக்கோங்க, சஞ்சய் அகர்வால், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்குக்கு. நெக்ஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோனாலி மிஸ்ரா இவங்க வந்து ஒரு சீனியர் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவங்களை வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் டைரக்டர் ஜென்ரலாக ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்க்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, சோனாலி மிஸ்ரா. இவங்க வந்து யாரை சக்சீட் பண்ணுறாங்கன்னா, மனோஜ் யாதவை சக்சீட் பண்ணுறாங்க. ஓகே, இவங்களோட டென்யூர் வந்து இது வரைக்கும்னா October 31, 2026 வரைக்கும். இவங்க வந்து கரண்ட்டாக வந்து அடிஷ்னல் டைரக்டர் ஜென்ரலாகவும் வந்து எம்பி போலீஸில் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் சஞ்சய் கால் இவங்கள வந்து எம்டி அண்ட் சிஇஓவாக கிஃப்ட் சிட்டிக்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிஃப்ட் சிட்டிக்கு வந்து எம்டி அண்ட் சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னா சஞ்சய் கால், பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ்க்கு. ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். யாரை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்னா தப்பான் ரேவை ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க, சஞ்சய் கால். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது தான், அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஹெட் குவார்ட்டர். அண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் பார்த்துக்கோங்க, 2015 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா பேங்க் லிமிடெட் வந்து ஒரு லீடிங் ப்ரைவேட் செக்டார் பேங்க். கரெக்டாக? இவங்க வந்து ராகவேந்திரா ஸ்ரீனிவாஸ் பாத்தை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ராகவேந்திரா ஸ்ரீனிவாஸ் பாத்தை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட்டுக்குன்னா சிஓஓ, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் வந்து இப்போ இன்டர்ம் எம்டி அண்ட் சிஇஓவாக இருந்திருக்காரு. ஆஸ் த இன்டர்ன் எம்டி அண்ட் சிஇஓ அவரை தான் வந்து இப்போ வந்து சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் ஆஃப் த பேங்க்காக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட நேம் வந்து ராகவேந்திரா ஸ்ரீனிவாஸ் பாத் ஸ்ரீ கிருஷ்ணா ஹரிஹர சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இஸ்ரேல் வந்து ட்ரார் 1 அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரார் 1 அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜியோ ஸ்டேஷ்னரி கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு. இதை டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க, இஸ்ரேலோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் கூட பார்ட்னர்ஷிப் போட்டுனா இஸ்ரேலோட ஸ்பேஸ் ஏஜென்சியோட பார்ட்னர்ஷிப் போட்டு தான். ஓகேங்களா? அண்ட் சேட்டலைட் வந்து லான்ச் இன்டோ ஆர்பிட் ஆன் ஃபால்கன் 9 2-stage ராக்கெட்டாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை மேனுஃபேக்சர் பண்ணது யாருன்னா ஸ்பேஸ் எக்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது வரைக்கும் இதில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் இஸ்ரேலோட கேபிட்டல், கரன்சி இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கேபிட்டல் வந்து ஜெருசலேம், கரன்சி வந்து இஸ்ரேலி ஷேக்கல். சைனா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டோட லைட்டஸ்ட் மைண்ட் கண்ட்ரோலர் சைப்ரோக் பி அப்படின்றத வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. யாருன்னா சைனீஸ் ரிசர்ச்சர், எங்கன்னா பீஜிங் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். ஓகேங்களா? இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டோட லைட்டஸ்ட் பிரெயின் கண்ட்ரோல் டிவைஸ் எதுனா சைபார்க் பி அப்படின்றத வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, 74 மில்லிகிராம். ஓகே, ஸோ இது வந்து எதுக்காகனா மூமெண்ட் ஆஃப் பீஸோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சைபார்க் பி அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைனா வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஹரிகிருஷ்ணன் ஏஆர்ஏ, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் தான். இவர் வந்து செஸ் பிளேயர் ஃப்ரம் சென்னை, தமிழ்நாடு. நம்ம சென்னையிலேருந்து போயிருக்காங்க. ஓகே, இவர் வந்து எத்தனாவது கிராண்ட் மாஸ்டர் பார்த்துக்கோங்க, 87th செஸ் கிராண்ட் மாஸ்டர், தமிழ்நாடோட 32nd கிராண்ட் மாஸ்டர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் விஸ்வநாதன் ஆனந்தா இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஃப்ரம் இந்தியா மென் கேட்டகரியில். உமனில் பார்த்தீங்கன்னா கொனேரு ஹம்பி இவங்க வந்து 2002 கிராண்ட் மாஸ்டர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இப்போது இவர் ஹரிகிருஷ்ணன் வந்து 32nd கிராண்ட் மாஸ்டர் இன் இந்தியா, இன் தமிழ்நாடு. இப்போது ஒரு கிராண்ட் மாஸ்டராக ஆகணும்னா இதுதான் வந்து செஸ்லேயே வந்து ஹையஸ்ட் டைட்டலாக. ஓகே, இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த நியூஸ் வந்து இதை பார்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன், பத்மபூஷன் அந்த அவார்ட்லாம் நம்ம பார்த்துருப்போம்.
கரெக்டாக. அதுதான் வந்து எக்ஸாமில் எந்த ஒரு இதுக்காக இந்த அவார்டு தராங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க எக்ஸாமில் இப்போ எல்பிஓவில். ஸோ அப்போது இந்த கிராண்ட் மாஸ்டர் இந்த செஸ்ஸில் வந்து ஹையஸ்ட் டைட்டில் எதுன்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கான எலோ பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும்னு கேட்கறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. அதனால் இதை ஸ்கிப் பண்ணாமல் இந்த பார்ட் வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, கிராண்ட் மாஸ்டர் அப்படின்றது ஹையஸ்ட் டைட்டில் செஸ்ஸில். இதுக்கு வந்து மினிமமாக மென்னுக்கு வந்து 2500 எலோ இருக்கணும், உமனுக்கு வந்து 2300 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எலோ ரேட்டிங்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அப்படின்றது செகண்ட் ஹையஸ்ட் டைட்டில். இது வந்து மினிமமாக மென்னுக்கு 2400 எலோ ரேட்டிங் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, உமனுக்கு வந்து 2200. தென் ஃபைட் மாஸ்டர், இது வந்து மினிமம் வந்து 2300 மென்னுக்கு, உமனுக்கு வந்து மினிமம் 2200. நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் மாஸ்டர், இது வந்து மினிமம் வந்து 2200, உமனுக்கு வந்து மினிமம் வந்து 2100 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செல்சியா ஃபுட்பால் கிளப், இவங்க வந்து இங்கிலாண்டை சேர்ந்தவங்க. இவங்க வந்து 21st எடிஷன் வந்து வின் பண்ணியிருக்காங்க. யாரை டிஃபீட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு சாம்பியன் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் PSG 3.0 இவங்கள தான் வந்து 3-0 இவங்கள தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டி ஃபுட்பால் அசோசியேஷன் ஆஃப் வேர்ல்டு கப், இதை வந்து செல்சியா ஃபுட்பால் கிளப் இங்கிலாந்து இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. இது எத்தனாவது எடிஷன் பார்த்துக்கோங்க, 21st எடிஷன். இது எங்கே நடக்குது அப்படின்னா USA நடக்குது, அவ்வளோதான். ஓகே ஓகே நெக்ஸ்ட் முகமது புகாரி, இவங்க வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் நிகரியா. முகமது புகாரி இவர் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் நிகரியா. ஓகே, இவர் வந்து ரீசெண்டாக பாஸ்ட் அவே. இவர் வந்து ஃபார்மர் பிரசிடெண்ட்டாக எந்த இயர்லேருந்து எந்த இயருக்கு சர்வ் பண்ணியிருக்காருன்னா 2015 to 2023 வந்து சர்வ் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்ட் இவங்க அவார்ட் வாங்கினதுலாம் அவ்வளோ எதுவும் போடலை. ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இவருக்கு கொஷின் கேட்குறதா இருந்தால் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காருன்றது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. முகமது புகாரி பிரசிடெண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் அபுஜா, கரன்சி வந்து நைரா. ஓகே, அபுஜா நைரா. இம்பார்ட்டன்ட் டேஸ் நெக்ஸ்ட்டு ஜூலை 15 வந்து வேர்ல்டோட யூத் ஸ்கில்ஸ் டே. ஓகே, இது வந்து இந்த வருஷம் வந்து 10th ஆனிவர்சரி மார்க் பண்ணுறாங்க. இதுக்கான தீம் பார்த்துக்கோங்க, யூத் எம்பவர்மெண்ட் த்ரூ AI அண்ட் டிஜிட்டல் ஸ்கில்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டு யூத் ஸ்கில் டே வந்து எப்போ அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னா 2015 தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து 10 இயர்ஸ் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம. ஓகே, ஸோ ஜூலை 15th. ஓகே, தென் இந்த ஈவெண்ட் ஒன்று இது பண்ணியிருக்காங்க. இது யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பர்மனண்ட் மிஷன் ஆஃப் போர்ச்சுகல் அண்ட் ஸ்ரீலங்கா, யுனெஸ்கோ, அதுக்கப்புறமா வந்து இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷனோட யூத் ஆஃபீஸ், இவங்க எல்லாருமே இது சேர்ந்து தான் இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட்டை. ஓகே, அது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இந்த இந்தியாவோட ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இந்த ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம். இதை வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2015. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 3 மேஜர் ஸ்கீமையே வந்து மர்ஜர் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஸ்கீம்ன்றது பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 4.0, பிரதான் மந்திரி நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் அண்ட் ஜான் சிக்ஷன் சன்ஸ்தன், இந்த 3 ஸ்கீமையும் மர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து மார்ச் 2026 வரைக்கும் இந்த ஸ்கீமில் இருக்கும். ஓகே, இது எதுக்காக மெயினான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இந்தியாவில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, இது வந்து எதை ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராமை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி தான் இது 3த்தையுமே வந்து மர்ஜ் பண்ணியிருக்காங்க. இது இம்பார்ட்டண்ட். இந்த பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 4.0 வெர்ஷன் லான்ச் பண்ணப்பட்ட இயர் வந்து 2015. நோடல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரைனிங் அண்ட் ப்ரியார் லேர்னிங்லாம் வந்து யூத்துக்கு வந்து பெட்டர் எம்ப்ளாயபிலிட்டிக்காக கொடுக்கறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. பிரதான் மந்திரி நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரொமோஷன் ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ப்ளாயர்ஸ் அண்ட் ஸ்கில் பேஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வந்து இன்சென்டிவைஸ் மாதிரி ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தப்பட்டது தான் இது லான்ச் பண்ண இயர் வந்து 2016. ஜான் சிக்ஷான் சன்ஸ்தன் வந்து இது வந்து ஒரு எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 1967 ஸ்ராமிக் வித்யாபீத் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை ரீநேம் பண்ணியிருக்காங்க 2000.
ஓகே, இதுவும் வந்து ஒகேஷ்னல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து உமன் ரூரல் யூத் புவர் கம்யூனிட்டிஸில் உள்ள இருக்க ஏஜ் 15 to 45 உள்ள இருக்கவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. நெக்ஸ்ட் பாருங்க, தீன் தயாள் உப்படையா கிராமீன் கௌசல்யா யோஜனா. இது வந்து 2014. இதுவுமே வந்து இந்த ஸ்கில் ட்ரைனிங் அப்புறமா ரூரலில் இருக்க யூத்துக்கெலாம் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஃப்ரம் லோ இன்கம் ஃபேமிலிஸ்லேருந்து வரவங்களுக்கு. ஓகேங்களா, அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிராமீன் கௌசல்யா யோஜனா. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். இதுக்கு பட்ஜெட் பார்த்துக்கோங்க, இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 99,446. எதுக்காகனா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமுக்காக. ஓகே, இது FY25 அலாக்கேட் பண்ண பட்ஜெட் தான் இது. ஓகேவா, இது வித்தின் 2 இயர்ஸில் 3.5 crore ஜாப் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இது தான் இது. ஓகே, இந்த யூனிவர்க் அப்படின்றது காம்பினேஷன் ஆஃப் யுனெஸ்கோ அண்ட் வொகேஷ்னல் எஜுகேஷன். இதோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, பான், ஜெர்மனி. ஓகே, இந்த மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இமாச்சல் பிரதேஷோட சிஎம் வந்து சுக்விந்தர் சுங். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மை டீட் பைலட் ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, நேஷ்னல் ஜென்ரிக் டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம்க்கு கீழே லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேட்டில் இருக்க லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து சிம்பிளிஃபையாக டிஜிட்டைசிங்காக கொண்டு வரதுக்காக லான்ச் பண்ணது தான் இந்த மை டீடு ப்ராஜெக்ட். அண்ட் ஒரு நியூ ஃபார்மெட்டும் இவர் லான்ச் பண்ணியிருக்காரு அடிஷ்னலாக. என்னென்னா ஜமாபந்தி ரோஸ் நம்சா வக்யாத்தி கர்குசாரி இனிஷியேட்டிவ்ஸ். இது எதுக்காகனா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, அந்த ப்ராசஸ் வந்து பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 3 நியூ ஃபார்மேட்டையுமே வந்து இவர் அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணியிருக்காருனா லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஹேண்ட் ரிட்டன் PDF வேணும்னா டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன், லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.